ஃபைனல் டே இன்றைக்கி வந்து பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு திங்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். நான் வந்து நோ ப்ரோக்கர்ஸில் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். நம்ம திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க காஸ்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கவர் பண்ணி வேணும், அது மாதிரி பேக்கேஜும் வேணும்னா அடிஷ்னல் காஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆகும். ஆனால் வந்து எனக்கு வீடு மாற்றுறது அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய வேலை அப்படிங்கிறது எனக்கு வந்து அந்த ஃபைனல் மூமெண்ட் வரைக்கும் தெரியல. ஆனால் எனக்கு அவ்வளோ ஹெக்டிக்காக போச்சு. அந்த டீம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எவ்வளோ வேணும்னு நம்ம வந்து அந்த ஆப்பில் போடுறோமோ அவ்வளோ பாக்ஸஸ் கொண்டு வந்துருவாங்க. திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருவாங்க. ஆனால் உள்ளே என்ன திங்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக ஒரு லேபிள் பண்ணிக்கிட்டேன் ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே. கிச்சன், ஸ்டோர் ரூம், பெட்ரூம் 1 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக லேபிள் பண்ணதுனால அவங்க அந்தந்த ரூமில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. நான் வந்து அங்கே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து எம்டி பண்ணி அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் வீடு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிட்டாங்க. இப்போ புது வீட்டுக்கும் திங்ஸ் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஃபுல் டேவுமே திங்ஸ் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணுறதுல எங்களுக்கு டைம் போயிடுச்சு. நைட் 9 o'clock போல் டின்னருக்கு வந்து நாங்களாம் வெஜ் சாப்பிட்டோம். அக்காவோட பெரிய பையன் வந்து போர்டிங்கில் படிக்கிறான் அப்படிங்கிறனால அவனுக்கு வந்து நான்வெஜ் நாங்கள் வந்து அலோவ் பண்ணிட்டோம். ஏன்னா வீக்கெண்ட் அவங்க வந்திருக்காங்க, உடனே ஹாஸ்டல் போவோம் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிற அந்த நாள் வந்தாச்சு. அக்கா வந்து அந்த பூஜைக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. அந்த எக்ஸாக்ட் நல்ல நேரத்துக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் என் முகத்தை பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக தான் இருந்தது. ஏன்னா நைட் சுத்தமாக எனக்கு தூக்கம் வரவே இல்லை. அப்புறம் வந்து பால் காய்ச்சி எல்லாம் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியில் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி ஷாப்பிங். அக்கா வந்து டிமார்ட் போகணுன்னாங்க. சரி நானுமே இந்த வீட்டுக்கு வந்து தேவையான மேட்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அக்காவோட பசங்க என் கூட ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க, நானும் அப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், பாப்கார்ன்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி காலையில் மாமா வந்து ஃபோனை கீழே போட்டு உடச்சிட்டாங்க. அதனால் குரோமோ போயிட்டு மாமாவுக்கு ஃபோன் வாங்கினோம். இந்த ஏர்பாட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மாமா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் வாங்கி வச்சுட்டேன். புது வீட்டுக்கு நம்ம மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மீன் சமைப்போம்ல, அதனால் நாங்கள் கடையில் போயிட்டு இன்றைக்கி மீன் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சோம். இன்றைக்கும் அக்கா எல்லாருமே ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அத்தை மட்டும் இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் எனக்கு கிச்சன்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அத்தையும் சேர்ந்து ஒரு 1 வீக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாமே செட் பண்ணோம். இதுக்கப்புறம் அப்டேட்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கட்டுட்டு பை, see you soon.